சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/10/2025 புரட்டாசி 18ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. ரொம்ப நாட்களாக வராத பணங்கள் எல்லாம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எடுத்த காரியத்தில் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏதாவது ஒரு முடிவை டக்கென்று எடுப்பது ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளை பற்றி யார் முன்னாலும் கோபத்துடன் பேசுவதை தவிர்த்து கொள்வதும், அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தாலும் மனநோகாதபடி தாங்கி நின்று பேசுவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தந்தாலும் முதலீடுகள் போன்ற விஷயத்தில் அக்கம்பக்கம் விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோருடன் கோபதாபங்கள் பேசுவதோ மன வருத்தம் ஏற்படுத்துவதோ கூடவே கூடாது. முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் ரகசியங்கள் பராமரிப்பது நன்மையை ஏற்படுத்தும் என்பதையும் மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிக்கு இடம் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் ஏற்றம் வரப்படுவதற்கோ, தொழிலில் பயணங்கள் ஏற்படுவதற்கோ, படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக செய்யக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தைகள் மட்டும் சிறிது கவனமாக புரட்டாசி முழுவதும் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதே போல் அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் தெய்வமும் உடற்பயிற்சியுமே துணை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம். உடல் ரீதியாக எந்தவித கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மன அழுத்தம் வேண்டாம். எல்லாமே நன்மைகள் ஏற்படும். குரு பார்வை புத்திரஸ்தானத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு உண்டான விஷயத்திலிருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அருள் புரிவார். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்க படிக்க நன்மைகள் தருவார். அதே போல் தொழில் ரீதியாக அனுகூலமும் சுபவிரயமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவு, தாய் வழி உறவு, தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அமைப்பில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, உத்தியோகத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் நிம்மதி ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தருவே வார்த்தை அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள், அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், தெய்வ வழிபாடுகளுக்கு உண்டான அனுகூலங்கள், மகான்கள் தரிசனம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். தியாகாரிக்கத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பெரிய சிக்கலையோ பெரிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்ளும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் இழுபறியான அமைப்பு, மாறக்கூடிய அமைப்பு, துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இழுபறியான நிலைமைகள் மாறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.